வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். நாம் இன்றைய வீடியோ பதிவில் வந்து திருப்புகழ் பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, வேலுக்காக வேண்டி அபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன், விபூதி அபிஷேகம். அதுக்காகவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட நம்ம வள்ளியம்மாவோடைய பூஜையை பற்றியும் நான் வந்து இன்றைய பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பதிவானது உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பதிவை முழுமையாக பாருங்கள். அதுவும் இன்று ரொம்ப சிறப்பான ஒரு நாளில் இந்த பூஜையானது செய்கிறதுக்கு கொடுத்த கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி சங்கரகர சதுர்த்தி, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை கிருத்திகையும் கூட. இன்று நான் காமாட்சியம்மன் பூஜை வந்து பார்த்திங்கன்னா 16வது வாரம் நிறைய வாரமாகவும் செய்ய போகிறேன். எல்லா விதமான நலன்களும் எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பூஜையானதை நான் செய்ய போகிறேங்க. அதுவும் திருப்புகழுக்காக ஒரு பூஜையா அப்படின்னு வந்து வியந்து பார்க்க போகிறீங்க. அவங்க நம்ம எல்லாருடைய வேண்டுதலுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி தரணும், அதுவும் திருப்புகழ் வாயிலாக அப்படின்னு சொல்லி இந்த பூஜையானதை ஆரம்பிக்க போகிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம் இந்த வீடியோ பதிவில் 3 வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து வள்ளித்தாயாருடைய வழிபாட்டு முறையை பார்ப்போம். இப்போ நான் 21 நாட்கள் விரத முறை எடுத்ததுலேருந்தே நான் முதல் நாளிலிருந்தே அம்மாவுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றி அம்மா வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த நேரத்தில் எனக்கு வள்ளி அம்மாவோட ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே பட்டுச்சு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஓனாக எனக்கு பிடிச்ச மாதிரி வள்ளி அம்மாவை வந்து நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பிரிண்ட் அவுட் போட்டோம். ரொம்ப அம்சமாக அம்மா வந்து அழகாக வந்திருந்தாங்க. அதை அப்படியே வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அம்மா தாய்கிட்ட வந்து நமக்கு தோழியாக இருந்து எந்த அளவுக்கு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கலாமோ அந்த அளவுக்கு பகிர்ந்துக்கலாம். தாய் கண்டிப்பாக அதுக்கான கேட்டு நம்மளோட கஷ்டங்களை எல்லாத்தையும் வந்து முருகனுடைய பாதத்தில் வைத்து நம்மளோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தாயாரை வழிபாடு செய்கிறது. அதனால் அதையுமே உங்களுக்கு இந்த இன்றைய வழிபாட்டு முறையில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இரண்டாவதாக திருப்புகழ் வழிபாடு. இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஏன்னா எல்லாருடைய மனசுக்குமே ரொம்ப பிடிச்ச திருப்புகழ்னு ஒன்று இருக்கும். நம்மளையும் அறியாமல் அந்த திருப்புகழை வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு திருப்புகழ் வந்து உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துருக்கும். எந்த நேரமும் பாடிக்கிட்டு இருப்போம். அந்த திருப்புகழை வந்து நல்ல ராகத்தோடு பாட பாட முருகனே வந்து அமர்ந்து நம்ம முன்னாடி சாட்சாத் கேட்குற மாதிரி இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை பல எண்ணற்ற மாற்றங்களை நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் போக்குறதுக்கு இந்த திருப்புகழ் வாயிலாக அருணகிரிநாதர் நமக்காக கொடுத்த பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். முருகனோட அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தர திருப்புகழ் வந்து மிக சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எண்ணமும் முருகனால் அருளப்பட்டது தான். சரி, எனக்கான திருப்புகழ் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டெடுத்தேன் அப்படின்னா, ஒரு நாள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து, ஆனால் எந்திரிக்கும் போது எனக்கு பயங்கர தலைவலி இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்கள், ரொம்ப தலைவலியாகவே இருக்குது. அப்போ திடீர்னு எனக்கு ஆறுமுகம் இதை கேளுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது திருப்புகழ்னு தெரியாது, பாடல்னு எனக்கு எதுவுமே தெரியல. சரி, சும்மா சாதாரணமாக யூடியூப்பில் போய் ஆறுமுகம் அடிச்சதுமே முதல்ல இந்த திருப்புகழ் தான் வந்துச்சுங்க. அது கேட்டதுமே என்னையும் அப்படியே மெய்மறந்து அந்த பாடலை கேட்குறேன். எனக்கு அந்த ராகம் ரொம்ப பிடிக்கும். அது கேட்ட உடனே என்னோடய தலைவலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. அதுலேருந்து என்னையும் அறியாமல் அந்த பாடல் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்ல, அப்படி பாட ஆரம்பித்தது தான். இந்த பாடல் வந்து தினமும் ஒரு முறை, குறைஞ்சது 20 தடவையாவது ஒரு நாளைக்கு நான் சொல்லிடுவேன். எத்தனை முறை பாடினாலுமே சலிக்காத ஒரு திருப்புகழ் அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் ஒரு முறை முடிச்சுட்டு இன்னொரு முறை பாடும்போது எனக்கு வந்து புதுசாக பாடுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு உணர்வை கொடுத்த திருப்புகழ் தான். சரி, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது நம்ம வந்து இதை அழகாக ஒரு பிரேம் போட்டு நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு. அதே சமயம் வந்து இதை பற்றி ஏற்கனவே என்னுடைய தோழி ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதே போல் முருகன் உணர்த்தின என்னால் பிறக்கும் திருப்புகழ் வந்து பிரேம் போட்டு அவங்க பூஜை செய்கிறதும் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அப்போது நாமும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரேம் போட்டு வச்சு அழகாக நம்ம அந்த திருப்புகழை வந்து நமக்கான திருப்புகழை இது முருகன் கொடுத்துருக்காருன்னு போது நாம் இதுக்கு வந்து பூஜை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்ததும் நான் முதல் நாள் பூஜை செய்கிறேன். நான் தான் எந்த ஒன்று நல்ல செயல் செய்தாலுமே உங்களுக்கு சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன் இல்லையா? அதனால தான் இப்போ இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச திருப்புகழ் இருக்குன்னா இது போல் அழகாக ஒரு பிரேம் போட்டோ இல்லை லேமினேஷன் பண்ணியோ நீங்கள் வந்து அழகாக ஒரு பேப்பரில் எழுதி ஒரு காலண்டர் அட்டை இருக்குல்லே அதில் ஒட்டி கூட நீங்கள் வழிபாட்டு முறையை செய்து பாருங்களேன். அதை நம்ம படிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே வருது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திருப்புகழ் தான் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் வந்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக ஜெகமாய ஊற்ற திருப்புகழ் அதையுமே அந்த மாதிரி நீங்கள் வடிவமைச்சு கூட நீங்கள் அந்த திருப்புகழுக்கு நீங்கள் பூஜை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப ஒரு வேண்டுதலாக இருக்குன்னா அந்த வேண்டுதலுக்கு உரிதான திருப்புகழ் நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்ய நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் வந்து 100% நிறைவேறும். இது முருகன் மீது ஆணை. சரி, இதற்கு எப்படி நம்ம வழிபாட்டு முறையை செய்கிறது அப்படின்னா,
வழக்கம் போல தாங்க நீங்கள் அழகாக வந்து இந்த போல் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கீங்களே, அதுக்கு அழகாக ஒரு தீபம் ஏற்றி ஒரு பூ வைத்து அந்த திருப்புகழை ஒரு நாளைக்கு ஒரு 6 முறை அழகாக பூக்கள் இருக்குன்னா அர்ச்சனை செய்த மாதிரி நீங்கள் வந்து அந்த திருப்புகழை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்துட்டு வாங்க. நேற்றைக்கு நான் சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தியும் கூட இந்த தோரண கணபதி இந்த ஃபோட்டோவும் ஒரு சிலர் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது தோரண கணபதினா எப்படி இருப்பாருன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தீராத கடனையும் தீர்த்து வைக்கக்கூடிய தோரண கணபதி. இவரோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா கீழே தாமரை பூ மீது அமர்ந்திருப்பார். கையில் அவருடைய அந்த தண்டம் வந்து உடைக்கப்பட்ட அந்த தண்டம் வந்து கையில் வச்சிருப்பார். அந்த தண்டத்தை கொண்டு தான் நம்மளுடைய ருணம் என்னக்கூடிய இந்த கடனை தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தோரண கணபதி. அதற்காக வேண்டி ஒரு சில சகோதரிகள் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாரு தோரண கணபதினாங்க. அதுக்காகவே நம்ம வந்து ரெடி பண்ணது தான். ரொம்ப அம்சமாக வந்து தாமரைப்பூ மீது வந்து விநாயகப் பெருமான் ரொம்ப ஜம்முன்னு வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு இமேஜ். ரொம்ப அழகாக வந்திருக்காரு அவரும். அது மட்டும் இல்லைங்க, வேல்வேல் வெற்றிவேல் வந்து நான் வந்து பிரேமா போட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் உண்மையில் அது நல்ல தரமான பொருளாக கொடுக்குறதுனால கொஞ்சம் பணம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் எல்லாராலையும் அதை வாங்க முடியல. ஆனால் எல்லாருடைய இல்லங்கள்லையும் இந்த மந்திரம் வந்து இருக்கணும்னு என்னுடைய ஆசையாகவே இருந்தது. அப்படி வந்து சரி நம்ம இதை லேமினேஷனாக கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்றதுனால தான் வந்து லேமினேஷன் வடிவில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுவுமே ரொம்ப அம்சமாக வந்திருக்காங்க. இது எல்லாமே நாளைக்கு நம்ம வேல்மாறல் பூஜையில் வைத்து வருகின்ற மக்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னாலும் நீங்கள் வந்து இப்போ திருப்புகழ் புக்கு வேல்மாறல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல அதோடு சேர்த்து நீங்கள் வந்து கொரியர் வாங்கிக்கலாம். இது எல்லாமே முருகனின் செயலால் ஆரம்பிக்கப்பட்டதான். முடிஞ்ச வரையும் உங்கள் எல்லாருடைய இல்லங்களிலுமே இவங்க எல்லாரும் இருக்கணுன்றது என்னுடைய ஆசையும் கூட. என்னுடைய வேண்டுதலில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முருகனோட அருளால் சீக்கிரமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்றது தான். அதனால் அவங்களுக்காகவே வந்து ஜகமாய ஊற்ற திருப்புகழ் வந்து லேமினேஷன் போட்டிருக்கேங்க. இது போல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான திருப்புகழ் சொன்னாலும் இதே போல் வந்து உங்களுக்கு லேமினேஷன் வந்து நான் போட்டு ரெடி பண்ணி தரேன். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அழகாக ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை இதுவே நல்ல குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியில் போட்டு கொடுக்குறன்றதுனால தான் இதோட எல்லா லேமினேஷன் ஃபோட்டோட விலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தான். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? அதே சமயம் உங்களுக்கு எந்த மாதிரி திருப்புகழ் எந்த மாதிரி வடிவமைப்பில் என்ன ஃபோட்டோலாம் வச்சு வேணும்னு கஸ்டமைஸும் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட நம்ம குட்டி வேலவர் ரொம்ப அற்புதமாக வந்து வேல்மாறல் புத்தகம் வந்து புதிய வடிவமைப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா. எல்லார்கிட்டையும் செல்ல குட்டி செல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டார் அவர். பூஜை அறையில் வைத்து அழகாக அவரை வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வேல்மாறல் மகா மந்திரமானதை புதிய வடிவமைப்பில் நிறைய மந்திரங்களின் கோர்வையோடு வந்து புத்தகம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை 108 திருப்புகழ் சீர்பிரிக்கப்பட்டது தமிழ்லையும் வந்து கிடைக்குங்க. நீங்கள் அழகாக வாங்கி எல்லோருமே பாராயணம் பண்ணுங்க திருப்புகழ் புத்தகத்தை. அடுத்தபடியாக நம்ம வேல்மாறல் பூஜையில் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய முருகனின் அருள் மிகுந்த ஒரு அருள் பிரசாதம் போட்டு தரக்கூடிய ஒரு கவர். இந்த கவர் நிகழ்த்தி அற்புதம் நம்ம நேற்றைய வீடியோ பதிவில் பார்த்துருப்போம். வேல் பிடித்த வேலவர் கால் பிடித்து உயர்வோம். இந்த வாசகம் அநேகமான மக்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா. கண்டிப்பாக வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார் அவங்க எல்லாருடைய இல்லங்களுக்கும். சரிங்க, இப்போ நான் வந்து திருப்புகழ் பூஜை முடிச்சிட்டேன், வள்ளியம்மாவோட பூஜை முடிச்சுட்டு அதோட இப்போ வந்து சுத்தமான நாட்டு பசுமாட்டோடைய சாணத்தால் செய்யப்பட்ட விபூதிங்க. இது நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். இந்த விபூதியை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து இந்த விபூதியை தான் நாளைக்கு நம்ம வேல்மாறல் பூஜையில் வர இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிள்ளையார மனசார வேண்டிக்கிட்டு ஈசனையும் முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு எல்லா குருமார்களையும் மனசார வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வந்து சண்முக கவசம் தாங்க பாராயணம் செய்திருந்தேன். பாம்பனையா மனசார வேண்டிக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விபூதியானது நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணது நான் கிடையாது, அது முருகப்பெருமான் தான் அப்படின்றத வந்து நான் எப்படி உணர்ந்தேன்னா நேற்றுக்கு காலையில் ஒரு அம்மா காலையில் 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அம்மா நீ வேல்மாறல் பூஜையில் விபூதி கொடுப்பல அதோடு சேர்த்து எனக்கு வேல்மாறல் புக்கும் எனக்கு கொரியர் அனுப்புமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அம்மா நான் விபூதி கொடுக்குறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். நீங்கள் நேற்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்களா, நான் அதில் வந்து கொடுக்க போகிறேன்னு சொன்னேனே அதனால் கேட்குறீங்களாம்மா அப்படின்னா இல்லைம்மா தப்பாக எடுத்துக்காத 2 நாள் என்னால் வீடியோ பதிவு பார்க்க முடியல, ஆனால் நீ விபூதி கொடுப்பல்ல அதனால் எனக்கு கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு நாம் இப்படி விபூதி பிரசாதம் கொடுக்கணும்னு நம்ம நினச்சது வந்து நம்ம நினைக்கல, முருகன் தான் நினைக்க வச்சிருக்காரு. அதன் மூலிமா ஏற்பாடு நடத்தப்படுகின்ற விஷயந்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லபடியாக பூஜை முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சண்முக கவசம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் வேல்மாறல் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நோய்களை குணமாக்கக்கூடிய இருமல ரோகம் முயலகன்வாதம் அந்த திருப்புகழ் பாராயணம் செய்திருந்தேன். அதில் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் எனக்கு தோணுச்சோ நோய்களை குணமாக்குறது மட்டும் இல்லை ஐஸ்வர்யம் பெறணும் எல்லாரும்
எல்லாருடைய இல்லங்களுமே இந்த விபூதியானது போய் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் முருகா, நீ இதை செய்ய சொன்ன, நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதை தாண்டி இந்த விபூதியானதை மருந்தாக்கி மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய ஒரு மருந்தாக நீ தான் மாற்றணும் முருகா அப்படின்னு எல்லா பாரத்தையும் அவர் மேலே போட்டுட்டு நான் என்னுடைய கடமையாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் படித்து இந்த அர்ச்சனை செய்திருக்கிறேங்க. இந்த அற்புதமான அர்ச்சனை செய்யப்பட்ட விபூதியானது தான் நாளைக்கு நான் பூஜையில் கொண்டு வரேன். இதை தாண்டி அங்கே கொடுக்கப்பட்டுட்டு மீதி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வேல்மாறல் புக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அவங்களுக்குமே கட்டாயமாக அவங்க எல்லாருக்குமே நான் வந்து கொரியரில் போட்டு விடுறேன். சரிங்களா? அதுலேயும் இதில் என்ன ஒரு ஆச்சரியனா, கரெக்டாக இது வெள்ளிக்கிழமை 1 to 2, அதாவது நம்ம கரெக்டாக சுக்கிர ஓரையில் இந்த பூஜையானதை வந்து செய்கிற மாதிரி எனக்கு நேரம் அமைஞ்சுது. போன வாரம் அதே மாதிரி தான் வேல்மாறல் பூஜை வந்து வேல்மாறல் படித்து புத்தகம் வந்த அன்றைக்கி பூஜை நான் செய்திருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 வந்து செவ்வாய் ஓரை, அதில் வந்து பேக்கிங் பண்ணியிருந்தேன். அதே போல் தான் இதுவும் கரெக்டாக சுக்கிர ஓரையில் பூஜையை முடித்தேன். 2 to 3 வந்து விபூதி கவரில் வந்து செவ்வாய் ஓரையிலே வந்து எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே முருகன் சொல்ல சொல்ல நடந்தது போல் ஒரு நிகழ்வாக இருந்தது. அதுவும் கரெக்டாக அது நம்ம சுக்கிர ஓரையில் பூஜை செய்தேன்றதால நான் கனகதாரா சோஸ்திரமும் படித்தே நான் வந்து விபூதி அர்ச்சனையும் செய்து முடிச்சிருந்தேன். நான் மட்டும் செய்யலை, என்னோட சேர்ந்து பிரம்மமுகூர்த்த குரூப்லேயும் வந்து நான் சொல்லியிருந்ததுனால நிறைய மக்கள் வந்து அவங்களும் அவங்களுடைய இல்லங்களை வந்து திருப்புகழ், வேல்மாறல், சண்முக கவசம் எல்லாருமே படிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகான எளிமையான முறையில் பூஜையானது வழிபாடு செய்து முடிச்சாச்சுங்க. நாளை வேல்மாறல் பூஜை கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஒரு திருப்பு முனையையும் ஏற்படுத்தும் வகையில் வந்து நாளைய பூஜையானது அமைய போது. அது எல்லோருமே மனசார வேண்டிக்கோங்க. இந்த பிரபஞ்சமும் நமக்கு துணையாக இருக்கணும், முருகனோட அருள் பரிபூர்ணம் நமக்கு கிடைக்க நாளைய பூஜையை வந்து நல்லபடியாக வீடியோ பதிவு வந்து எடுத்து உங்களுக்கு நான் பதிவிறக்கம் கொடுக்குறேன். லைவ் போட முடியுமான்னு கேட்குறீங்க. அங்கே நெட் வசதி எப்படி இருக்குன்னு தெரியலங்க. முடியும்னா நான் போட்டு விடுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் முடிஞ்சவரை எல்லாம் கவர் பண்ணி நான் உங்களை வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை திங்கட்கிழமைக்கு நான் சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.